ஹலோ வணக்கம், வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம ஆலு பாலக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம 1 கப் ரைஸை தண்ணியில் 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். 15 மினிட்ஸ் மேலே ஊறிச்சுன்னா நம்ம குக்கரில் போட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் குழஞ்சிடும். அடுத்ததாக பிரியாணி மசாலா அரைக்க பேன் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு ஜாவித்ரி, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு கருப்பு ஏலக்காய், 3 கிராம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதை நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். இதில் நம்ம மேஸும் பிளாக் கார்டமும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லாட்டியும் பரவாயில்ல. அடுத்ததாக மேரினேட் பண்ண 1/2 கப் தயிர், 2 டீஸ்பூன் சில்லி தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள், அரைச்ச மசாலா, உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் சூடானதும் அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அடுத்ததாக நீட்டமாக கட் பண்ண வெங்காயத்தை இதோடு நம்ம சேர்க்க போகிறோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம்ஸ் வரும். இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் குக் ஆனோடனே இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இதை இப்போ மூடி வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை விட கொஞ்சம் பெரிய பீசஸ் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம 1 கப் பாலக் சேர்க்க போகிறோம். நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இதில் பாலக்கீரோட டேஸ்ட் கொஞ்சம் கூட வராது, கொஞ்சம் அதிகம் சேர்த்தாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக 1/2 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலேருந்து பாதி மசாலாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கீழே இருக்கிற லேயரை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த 1 கப் ரைஸை நல்லா போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம தனியாக எடுத்து வச்ச மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் புதினாவும் ஃப்ரைட் ஆனியன்ஸும் சேர்த்துருக்கேன். இது இல்லாட்டி நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக போட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே போடுறதுக்கு. இப்போ 1 கப் தண்ணி எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு கலந்து இப்போ நம்ம மேலே ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம்.
நம்ம விசிலுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.